அந்த அளவுக்கு தண்ணி சேரு எல்லாம் கும்பலா ஒரே மூட்டை அடிச்சுன்னு வந்துருச்சு. பசங்க ஓடி வந்திருக்காங்க, மயில ஓடுறாங்களேன்ட்டு கூப்பிட்டு அந்த உள்ள விட்டுன்னு இருக்காங்க. மயில் நின்று பிறகு நம்ம கும்பலா கீழே போலான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபுல்லா வீழ்ந்துட்டு நாங்க ஓடுறங்காட்டி எங்களால பார்க்க முடியல சார். ஹாஸ்பிட்டல்ல போய் எடுத்துட்டு போயிட்டாங்க. அறிவு நாங்க எப்ப பாப்போம் தெரியல சார். எனக்கு கடை இருக்குதுக்கா, நீ வாங்கி கொடுத்த நான் தீர்த்துடுறேன், உன் கூடயே நான் வேலைக்கு வரேன். ஒரு வருஷமா என் கூட அவன் வேலைக்கு வரல, நானும் அந்த வேலை செய்யல. என் பசங்க வந்து என் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு காலேஜ் போகிறான் என் பையன். நீங்கள் யார் அவங்களுக்கு? நான் வந்து அவங்க மாமியார். வயசுல இருந்து நான் தான் அவனை பார்த்தது. 10 வருஷமா நான் தான் அவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மலை ஒரு வீடு கட்டி வச்சு கடை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு குடும்பத்தை ஆக்கி விட்டேன். இப்ப எங்களுக்கே இல்லாம போயிட்டான், குடும்பத்தோடு போயிட்டான். நான் தான் எங்க போனாலும் செங்கல் சொல்ல வேலை செஞ்சு அவனுக்கு வேலை கத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன். 2 பசங்க அவனுக்கு. அப்படியே அன்னைக்கு வெள்ளம் வரும்போது எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு யதார்த்தமா வந்திருக்காங்க, தண்ணி தானே வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் சவுண்டா வந்திருக்கு, அந்த மலையே சரிகிற மாதிரி சவுண்டு வந்திருக்கு. வெளியே வந்துக்கிறாங்க. கூட என் தங்கச்சி பொண்ணு 1, அப்புறம் அந்த பொண்ணுக்கு அக்கா பொண்ணு 1. பசங்க பேர்லாமா? வினோதினி, அப்புறம் வந்து இது ரம்யா, கௌதமு, மகா, இனியா, ராஜகுமார், மீனா. 7 பேர் இல்ல சார். வெள்ளத்தை வந்துச்சு சொல்லிட்டு மீனாவோட அக்கா தான் ஓடி வந்து, அக்கா ஓடி வாங்க, இந்த மாதிரி வெள்ளத்தை வந்துச்சு சொன்னாங்க. ஒரே ஓட்டம் ஓடணும். ஓடி 4 தெரு பக்கம் ஓடணும். ஒரு பக்கம் கூட எங்களால காப்பாற்ற முடியல சார். தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி சேரு எல்லாம் கும்பலா ஒரே மூட்டை அடிச்சுன்னு வந்துருச்சு. எங்களால எந்த பக்கம் போக முடியல, ரொம்ப தத்தளிக்கிறோம். போய் எப்படியான காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு வீடு வீடா பூந்து சார், தெருவா ஓடணும். எந்த பக்கம் ஓட முடியல எங்களால. அவங்க மீட்பு குழு எப்போ வந்தாங்க? அவங்களுக்கு பெரிய பாறை ஒன்று வந்துக்குது, மண்ணோட வந்துக்குது. தண்ணி மண் எல்லாம் சேர்ந்து வந்து பிறகு அவங்க என்ன பண்ணிக்கிருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல கொஞ்சமா தண்ணி வந்திருக்கு. சரி தண்ணி தானே வருது, எடுத்து ஊற்றிடலாம், பசங்களை மழையில வந்து எங்கே கூட்டின்னு போகிறது, சரி நம்ம வீட்டில் இருக்கலாம், சேஃப்டியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 நாளாக மழை பெஞ்சு சேஃப்டியாக தான் இருந்தாங்க. 2 நாளாக அங்கே வந்து சனிக்கிழமை அன்னைக்கு மழை பிடிச்சிச்சு. அன்னைக்கு நைட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் மழை விடலை, ஆனால் பேஞ்சுபடியே இருந்துச்சு. சரி நல்லா தான் இருக்குமே, எதுக்கு நம்ம போகணும், ஏன்னா எங்களுக்கு அந்த மாரி வந்துருந்தா நாங்கள் அந்த அளவுக்கு தைரியமாக ஓரம் இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு ஆகணும்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் வந்து எத்தனை வருஷமா அங்கே தான் இருந்தோம். நாங்கள் பிறந்து வந்ததெல்லாம் இந்த ஊர் தான், ஆனால் வெளி ஊரில் தான் போய் கஷ்டப்படுவோம். ஏதோ மழை காலத்தால் தான் எங்கள் வீட்டுக்கு வருவோம். மீதி டைம் வெயில் காலம்லாம் நாங்கள் இங்கே தங்க மாட்டோம், வெளி ஊருக்கு தான் வேலைக்கு போவோம். செங்கல் சூழலில் தான் வேலை செய்கிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து கம்மியாக தான் வந்திருக்கு, வெறும் தண்ணி தான் வந்துச்சு. அது தண்ணி தானே சொல்லிட்டு அவங்க முண்டு ஊற்றி இருக்காங்க. முண்டு ஊற்றுன்னு பசங்களை சேஃப்டியாக உள்ளே வச்சுன்னு இருக்காங்க. மேலே இருந்துருக்காங்க எங்கள் தங்கச்சி பொண்ணு, எங்கள் தங்கச்சிக்கு வந்து மூத்தார் பொண்ணு எல்லாம் கும்பலாக மேலே இருந்துருக்காங்க. அந்த பசங்க மட்டும் தான் இருந்திருக்கா. அவங்க அம்மா அவங்கெல்லாம் வெளியூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வேலைக்கு தான் போயிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்தமாரி 2 நாளாக மழை பெய்யுதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரி சேஃப்டியாக இருங்கம்மா, அதை வந்துனே இருக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிட்டுக்கிறாங்க. அவங்க கிளம்பி வந்துனே இருக்காங்க. இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப மேலே சார் அவங்க வீடு, கீழே இறங்கி வரங்காட்டி அங்கே இறங்கி வரத்துக்கு முடியல, அந்த அளவுக்கு மழை வந்து கீழே வரங்காட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ராஜகுமார் வீடு அந்த வயலில் தான் அவங்க இறங்கி வரணும்.
ஏறி போகிறது அந்த வயலில் தான், இறங்கி வர்றது அந்த வயலில் தான். பசங்க ஓடி வந்திருக்காங்க, மயில் ஓடுறாங்களேன்ட்டு கூப்பிட்டு அந்த பசங்களுக்கு உள்ள விட்டுன்னு இருக்காங்க. மயில் நின்று பிறகு நம்ம கும்பலாக கீழே போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வர டைமு பெரிய பாறை, இவங்களுக்கு எதுவுமே அந்த பக்கம் அடப்பு எதுவுமே இல்லை சார். மேலே ஒரு வீடு இருந்துருந்தா அவங்க சேஃப்டியாக இருந்திருப்பாங்க, எதுவுமே இல்லை. அந்த பழத்தில் தான் அவங்க வீடு. அதனால வந்த சருவில் அவங்க மேலே வீழ்ந்து பாறைகள் ஃபுல்லாக வீழ்ந்துட்டு மட்டமாயிடுச்சு. நாங்கள் ஓடுறங்காட்டி எங்களால் பார்க்க முடியல சார். அப்படியே போன உடனே திரும்பி அந்த பக்கம் வரது தெரியல, ஃபுல்லாக மட்டம் ஆயிடுச்சு. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க பெற்றவங்க அந்த பசங்களோட பெற்றவங்க என்ன ஊர்லேருந்து வராங்க, வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டாங்க 2 பேர். எங்கள் தங்கச்சி வந்து இங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது வீடு, இதே மலை ஓர்ந்து அவங்க வீடு. சரி நம்ம மூத்தார் பொண்ணு தனியாக இருக்கே, 8வது படிக்குது அந்த பொண்ணு. சரி தனியாக இருக்கேன்ட்டு அவங்க வந்து அவங்க ஆயா கூட்டின்னு போய் சரி அக்கா கூட இருக்குமா அப்படி சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் வந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க. கடைக்கு வந்தாங்களா எதுக்கு வந்தாங்களா எங்களுக்கு தெரியல. சொல்லிட்டு பசங்களை விட்டு வந்துக்கிறாங்க. வந்த பிறகு தான் இந்தமாரி ஆயிருக்கு. அது வந்து இந்த பசங்க நம்ம எப்படியானு போயிடலாம் சொல்லிட்டு வந்தாங்க பாரு. இவங்க உள்ளே இருந்துருக்காங்க. சரி வாங்க நின்று பிறகு நம்ம கும்பலாக போகலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே போன உடனே எல்லாம் அந்த வீட்டில் அந்த கல் மண் வந்து எல்லாமே கும்பலாக வந்துடுச்சு சார். அவங்க உள்ளே வந்து வெளியே வரது முடியல. பெரிய பாறைக்கல்ல வந்து வாசப்படியில் நின்றுட்டு இருக்குது, அப்படியே தரமட்டமாயிட்டு இருக்குது. அரசாங்கத்துலேருந்து யாரா பேசினாங்களா? வந்தாங்க சார். என்ன பேசினாங்க? உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி, எங்கள் கவுன்சிலர் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்கெல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. பார்த்த உடனே மண் பாட்டு சரிஞ்சுனே இருக்குது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் மோக்கு நாய் எல்லாம் பிடிச்சின்னு வந்தாங்க. திரும்பி ஒரு பாறைக்கல் நைட்டில் கரெக்டாக 1 மணிக்கு எல்லாம் அவங்களும் எவ்வளோ இது பண்ணாங்க சார். நம்ம சும்மா சொல்ல விட்டது எல்லாம் பண்ணாங்க. அவங்க மழை பேஞ்சுனே இருக்கு, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதுங்க எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. எல்லா ஆறுதல் சொன்னாங்க, எப்படியானு வீட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு போக முடியல. அங்கே ஃபுல்லாக இருட்டு, கம்பெல்லாம் வீழ்ந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அவங்கெல்லாம் நைட்டு அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து நாங்கள் மீட்டு தரோம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து திரும்பி சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. இப்போ உடல்லாம் எடுத்துருக்காங்களே, எடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இருக்காங்களா, ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துன்னு போயிட்டாங்க. எங்ககிட்ட காமிக்கல நேரில், அப்படியே நேராக போயிட்டாங்க. எப்போ இருந்தாலும் திரும்பி எங்களுக்கு காமிவாங்களோ தெரியல சார். திரும்பி நாங்கள் எப்போ பார்ப்போம் தெரியல சார். ஒரு குடும்பமே இல்லை, எல்லாம் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இல்லை சார். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் சார். எங்களுக்கெல்லாம் கூலிக்கு போனாதான் அன்னைக்கு நாங்கள் வச்சுன்னு சாப்பிட்றவங்கல்ல சார். குடும்பமே இல்லாத போயிடுச்சு சார். என் புள்ள, என் மருமவ, என் பேரன், என் பேத்தி, என் தம்பி புள்ள ஒன்று, என் பிள்ளையோட சகல பொண்ணு ஒன்று, இன்னொன்று தம்பி புள்ள தான். 7 பேரும் மாட்டிக்கினாங்க சாமி. அவங்களால வர முடியல. வயல் வந்து பாறை வந்துடுச்சு, தண்ணி மண் வந்து அடைச்சிடுச்சு, அவங்க போட்டு அமுக்கிடுச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளே தர மட்டும் வாங்கி போச்சு. நான் இன்றைக்கி அண்ணாத நிற்கிறேன். அம்மா அவ்வளோதான், என்னால் பேச முடியல. அவ்வளோதான் சாமி, என்னால் பேச ஒன்றும்மா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குதா? இல்லை சாமி. அந்த பகுதியில் எத்தனை வருஷமா நிற்கிறீங்க? எனக்கு கற்று தெரிஞ்சு இல்லை சாமி. உங்கள் பையன் என்ன வேலை செய்கிறாப்புல? பையன் கூலி வேலை, மேஸ்திரி வேலை செய்வான், ஆனால வேலை, நல்லா இருக்க போவான். அவன் வந்து இன்றைக்கி கூட 3 நாள் தான் ஆகுது. எங்கே வேலை செய்கிறாரு? வெளியூரில் கல்லாம் இருப்பான், சிற்பாக்கா. அவன் வந்து இல்லை 3 நாள் ஆகுது, போயிருந்தா நல்லா தான் ஆகுது. 2 நாளில் இது வேலை ஆயிடுச்சு சாமி. என் பேர் நதியா. நாங்கள் வஉசி நகரில் 11ஆம் தெருவில் வசிக்கிறோம். இங்கே வந்து எங்கள் மச்சனை, மாமியார் எல்லாம் சொந்த பந்தம்னா எங்கள் சொந்த ஊர் இது தான். நாங்கள் வந்து சென்னையில் வசிக்கிறோம். சென்னையில் வசிக்கிறதால நைட்டு நியூஸில் வந்து மழை பெஞ்சு மழை ஃபுல்லாக சரிஞ்சு வீழ்ந்ததால் எங்களுக்கு நியூஸை பார்த்துட்டு எங்கள் பசங்கன்னா பயந்து அமராவதி ஸ்கூலில் தங்கியிருக்காங்க. அதை பார்த்து நாங்கள் பயந்து ஓடி வந்து பார்த்தா ஃபுல்லாக மலை சரிவில் வீடே பாதிச்சிருக்கு. 5 குழந்தைங்க, 2 பெரியவங்க, மொத்தம் 7 பேர் உயிரிழப்பு ஆகிருக்கு. இப்போ கலெக்டரு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இப்போது ஜேசிபி வந்து நோண்டிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு மணி நேரத்தில் இது நோண்டி எடுத்துருவாங்கன்னு தெரியுது சார். இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சொந்த உறவு யாரா இருக்காங்களா? இல்லைங்க சார், அவங்க வந்து தெரிஞ்சுங்க. இப்போ பக்கத்தில் எப்படி தெரிஞ்சுங்களோ அந்த மாதிரி தெரிஞ்சுங்க சார். அவங்க எங்களுக்கு வந்து என் பேர் ஆஷா. நாங்கள் அவங்க பக்கத்தில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து அது 3வது வீடு.
நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக உள்ளே இருந்துட்டோம், எங்களுக்கு தெரியாது. மதியானம் ஒரு 3-4 மணிக்கிட்ட இருக்கும். சவுண்டு கேட்கவும் தான் நாங்கள் வெளியில் வந்தோம். டப்பு டப்புன்னு விழுந்துச்சு. அந்த தண்ணி சவுண்டு ஹெவியாக கேட்டுச்சு. வெளியில் வந்து பார்த்தா ஒரே அப்படியே தண்ணி ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு வருது. மண் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. அது பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களாலையும் வர முடியல. நாங்களே கஷ்டப்பட்டு தான் அப்புறம் வெளியில் வந்தோம். எங்கே இருந்தீங்க வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணீங்க? வீட்டுக்குள்ளேருந்தே எங்களால் வர. அந்த வீட்டுக்கு 3வது மாடி வீடுங்களா நீங்கள்? இப்போ இங்கே இருக்கிறது இது எங்கள் அண்ணன் வீடு. அண்ணன் இப்போ உங்கள் உடமையெல்லாம் எங்கள் துணிமணிலாம் எதுவுமே நாங்கள் எடுக்கல. அப்படியே வெளியில் வந்துட்டோம். தண்ணி வருது, எல்லாம் அடிச்சுன்னு வருது. எதுவுமே நாங்கள் கையில் எடுக்கவே இல்லையா, அப்படியே வெளியில் வந்துட்டோம். நீங்கள் எத்தனை பேர் அங்கே வசிச்சிங்க? நாங்கள் அங்கே பசங்க 2 பேர், பெரியவங்க 3 பேர், 5 பேர். நேற்று நைட்டு இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் நேற்று மதியம் எத்தனை மணிக்கு சம்பவம் நடந்துச்சு? 3-4 மணிக்கிட்ட இருக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு வெளியே வந்தீங்க? 4 மணி 4:30க்கெல்லாம் வெளில வந்துட்டோம். இப்போ உங்கள் பொருள் எல்லாம் உள்ளதாக இருக்குது. எதுவுமே நாங்கள் எடுக்கல. எத்தனை வருஷமாக இந்த இடத்துல குடியிருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் இருக்கோம் 30 வருஷம் மேலே இருக்கோம். இதுக்கு முன்னே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த சம்பவத்தினால இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே குடித்தன அங்கே தானே நீங்கள் திரும்ப வாழணும். அதுக்கு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க? இது வரைக்கும் யாரும் வந்து எதுவும் பேசினா தான் தெரியும். இது வரைக்கும் யாருமே எங்களை மீட் பண்ணல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் வந்து எப்படி மீண்டு வருதுன்னு தெரியல. பயமாக இருக்குது. மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பயமாக இருக்குங்க. அதை நினச்சாதான் மறுபடியும் அங்கே போகிறதுக்கும் எங்கள் பொருள் எடுக்கிறதுக்கு போகணுன்னாவே பயமாக இருக்குது. உள்ளே போகிறதுக்குனாவே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே வெறும் கை காலோட வெளியில் வந்து நின்றுட்டுருக்குறோம். உங்கள்கிட்ட அரசாங்க சார்பு யாரா பேசினாங்களா? வந்து எதுவுமே பேசல. உங்களுக்கு யாரும் நிவாரணம் கொடுத்தாங்களா? இன்னும் எதுவும் சொல்லலை. என் பேர் லதா. இங்கே இந்த சம்பவம் நடந்தது நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு எங்களுக்கு தெரியும். 4 மணிக்கு பாறை உருண்டு வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒன்றும் தெரியல, இருட்டாயிடுச்சு. இன்னும் இது வரைக்கும் எதுவும் மீட்பு பண்ணி எதுவும் பண்ணலை, எடுக்கல. 7 பேர் பாதிக்கப்பட்டாங்க. பார்த்தல, அது என்னன்னு ஒன்றும் தெரியலைங்க. சீக்கிரமாக அதை மீட்பு பண்ணி நடந்தால் நல்லாயிருக்கும். அதே பக்கத்து உங்களுக்கு அந்த மலை அடிவார பாதிப்பு இருக்கா? இல்லைங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து ரோடு ஓரமாக இருக்கிறோம். இது வந்து மலைக்கு கீழே இருக்காங்க. அதனால வந்து ரொம்ப பாதிப்பெல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இங்கே தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நாங்கள் கேள்விப்படலை. இதுதான் புதுசு. கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே குடியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இத்தனை வீடுகள் இருக்குது. அவங்களுக்கு பாதிப்பு அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் பாதிப்பு. மறுபடியும் மழை வந்தால் மறுபடியும் எல்லாரும் பாதிக்கப்படலாம். தொடர்ச்சியாக மழை வந்து தான் இருக்குது. மழை வந்தால் பாதிக்கப்படலாம். அதுக்கு என்ன நடவடிக்கையோ நீங்கள் தான் பார்த்து எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.